ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அந்த பரப்பளவோட வேல்யூ 256 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான், அதாவது த லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டு அப்படின்னா நான், CHORD, கார்டு. இப்போ இந்த லாங்கஸ்ட் கார்டு அப்படிங்கிறது அந்த வட்டத்தோட விட்டம்தான், வேறு ஒன்றும் இல்லை. பேப்பர் பேன் இல்லாமல் இந்த கணக்கு மனக்கணக்காக நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னு பாருங்கள். ஒரு வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல ஆறுங்கிறது ஆரம், தட் இஸ் ரேடியஸ். அந்த ஃபார்முலாவை இங்கே கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒப்பிட்டு பாருங்கள். வட்டத்தோட பரப்பளவு 256 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 256 பை அப்படிங்கிறத பை இன்ட்டு 16 ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இந்த ஃபார்முலாவையும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த பரப்பளவையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை 16 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆக இங்கே என்ன இருக்குதுன்னா, ரேடியஸ் இருக்க வேண்டிய இடத்துல 16 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ அந்த வட்டத்தோட ஆரம் அப்படிங்கிறது 16 சென்டிமீட்டர். ஸோ விட்டம் அப்படிங்கிறது 32 சென்டிமீட்டர். இதுதான் அதுக்கு ஆன்சர். கவனித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.